ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பாஸ்தா. அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்தா போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஒரு சிலர் பால்லே போட்டு வேக வைப்பாங்க. இது சீக்கிரம் வேகாது இல்லை, பாலில் வேக ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அதனால் தண்ணியில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பால்லே போட்டு வேக காய்ச்சின பாலில் போட்டால் சீக்கிரம் பால் சுண்டிடும். அதனால் தண்ணியில் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். முக்காப்போ தான் வெந்ததுக்கப்புறமா பால் சேர்த்திக்கோங்க. அதை பாலோட சேர்ந்து இது வேக சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்படி பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா திக்கானதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய், அதுக்கப்புறமா ஸ்வீட் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்திக்கோங்க. வேணும்னா முந்திரி திராட்சையை நெய்யில் தளிச்சு போட்டுக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நெய்யில் முந்திரி தளிச்சு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எப்படி பிடிக்குமோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.